வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மட்டன் கிரேவி தாங்க செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கேங்க, கிராம்பு 4 எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் 2 எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அப்புறம் ஏலக்காய் 1 எடுத்திருக்கேங்க, பட்டை 4 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க, அப்புறம் தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன், 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேங்க. மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முந்திரி 6 எடுத்திருக்கேங்க, மல்லி 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் போதுங்க, அப்புறம் மிளகு 10 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 1 எடுத்திருக்கேங்க, சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதை தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அப்புறம் மசாலா பொருட்கள்: மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேங்க, தக்காளி 1 பொடியாக அதாவது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் பால் கெட்டியான பால் 1 கப் எடுத்திருக்கேன், ஆயில் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் மட்டன் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மட்டன் 300 கிராம் எடுத்திருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல மட்டனை மேரினேட் பண்ண போகிறோம், அதாவது ஊற வைக்கலாம் மசாலாவில். அதில் மட்டனோட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மட்டனை ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கிரேவியில் மட்டன் போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டுங்க. இப்போ மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் லேசாக ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் முந்திரி, மல்லி, சோம்பு, சீரகம், ஏலக்காய், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. லேசாக வறுத்தா போதும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், வறுத்தாச்சு. இதில் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதோட நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வதங்கிடணும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் லேசாக ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சு. இதோட நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி, கிராம்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துடலாங்க. எண்ணெயிலே லேசாக வறுத்துருங்க. பாருங்கள், இதில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெயிலே லேசாக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தை எண்ணெயிலே வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிட்டால் நான் நல்லா. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா, இந்த மசாலா பொடிங்களாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெயிலேயே. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கியாச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற மட்டனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். கலந்துக்கோங்க லேசாக. பாருங்கள், இந்த அளவு கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த வெங்காய விழுதோட தண்ணி சேர்த்துக்கலாம்.
இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம ஒரு மட்டன் குழம்பு, அப்புறம் வந்துட்டு மட்டன் வறுவல் அப்படின்னு நிறைய போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாங்க. தேங்காய் பால் சேர்த்துன பிறகு கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் பால் பிரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டா அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மட்டன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.